வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சும்மா வந்ததா சுதந்திரம் சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கருநீல கல் பதித்த வெண்முத்து தோட்டை கருநீல பனாரஸ் பட்டு மேல் வைத்தாள் சோபனா. பவளத்தோட்டை சிவப்பு மைசூர் சில்கின் மேல் வைத்தாள். என்னங்க, இதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். என்னென்ன? இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு எது எது பொருத்தம்னு? அந்த சிவப்பை தான் உடுத்திக்கோயேன். சற்று நேரத்தில் சோபனா கருநீல பட்டுடுத்தி அதற்கேற்றாற் போல செருப்பு, கைப்பை, நகைப்பூச்சு அலங்காரங்களுடன் வெளிப்பட்டாள். என்ன கேட்டப்பவே தெரியும். குமார் அவளை பெருமையுடன் பார்த்து புன்னகைத்தான். இப்படி ஒரு எழில் ஓவியமாய் தனக்கு மனைவி வாய்த்ததில் மிகவும் பெருமைதான். கர்ச்சீப்பால் அவளது இதழின் கீழ் விளிம்போரமாய் ஒட்டியிருந்த லிப்ஸ்டிக்கை நிதானமாய் ஒற்றி எடுத்தான். தலையை சற்று பின்னுக்கு தள்ளி கேமரா கோணம் பார்ப்பவன் போல தலையை வளைத்து வளைத்து பார்த்தான். ஓகே, புறப்படலாம் என்றபடி போர்ட்டிகோவை நோக்கி நடந்தான். சத்தம் இல்லாமல் தரையில் ஊறும் விமானம் போல ஜிவ்வென்று அருகே வந்து நின்றது வெண்முத்து வண்ண பென்ஸ். பளபளக்கும் பொத்தான்கள், மின்னும் சீருடையில் இருந்த டிரைவர் சீட்டை விட்டிறங்கி விரைப்பாக ஒரு சல்யூட் அடித்தான். முன்னாள் படை வீரனாகவோ அல்லது முன்னாள் போலீஸ்காரனாகவோ இருக்கலாம். டிரைவர் சீட்டில் குமார் அமர அவனுக்கு அருகில் வந்து அமர்ந்தாள் ஷோபா. ஏசி ரூமில் இருந்து வெளியே வந்து காருக்குள் அமர்வதற்குள்ளான சீதோஷ்ண வேறுபாட்டால் பாதிக்கப்பட்டவள் போல ஆயாசத்துடன் காரின் சாய்மானத்தை சரிவாக்கி சரிந்தாள். கார் ஏசியையும் ரேடியோவையும் முடுக்கிவிட்டாள். மைக்கேல் ஜாக்சன் பீட் இட் என்று இழைந்தார். ஷோபா, 7:30 மணிக்கு தயாராக இருக்கணும். நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓ நோ, கொஞ்சினாள் ஷோபா. சரிப்போ, அப்ப நீ கேட்ட டைமண்ட் நெக்லஸை மறந்துடு என்றான் குமார் ஒரு பொய்க்குரலில். என்று செல்ல சிணுங்களுடன் அவன் ஷர்ட் காலரை விரலால் முறுக்கியவாறு, இல்லைங்க, கிளப் ஆக்டிவிட்டீஸ் ரிப்போர்ட் படித்து சீஃப் கெஸ்ட் பேச்சு முடிக்கவே மணி 7:30 ஆயிரும். அப்புறமா தான் இந்த குவார்ட்டருக்கான ப்ரோக்ராம்ஸ் ஸ்கீம் எல்லாம் போடுவாங்க. நான் அப்போ முக்கியமாக இருந்தாகணும். ட்ரெஷரர் இல்லையா? அப்புறம் டின்னர். டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து என்ன பிரயோஜனம்? அம்பாசிடர் ஹார்டா இருக்கேன்னுட்டு மாருதியும் வாங்கியாச்சு. நீ பேசாமல் செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு உன் வேலைகளையாவது கவனிச்சுக்கலாம் இல்லையா? எல்லா அம்பாசிடரையும் தான் ஓட்டுவேன். நீங்கள் சங்கர் வாங்கியிருக்காருன்னு போட்டிக்கு போய் அந்த மாருதி வாங்கினீங்க. எனக்காக வாங்கினாப்புல சொல்கிறீங்களே. ஏதோ ஒரு கழுதை உனக்கு செல்ஃப் டிரைவ் பண்ணால் என்ன? பண்ணுறேன், ஆனால் நீங்கள் கூட இருக்கணும். குமார் மனைவியை பாராட்டும் விதமாக ஒரு பார்வை பார்த்தான். ஆதரவற்ற கள்ளம் கபடமறியாத ஒரு பிஞ்சு குழந்தையாய், பூங்குடியாய், அப்போதுதான் பிறந்த ஆட்டுக்குட்டியாய் ஷோபா அவன் கண்களில் மனதில் நிறைந்தாள். அதே வேளையில் அவளை அரவணைக்கும் வலிய கரங்களுக்கு சொந்தக்காரனாய் தான் ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுப்பதாகவும் உணர்ந்தான். இப்போவே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்க்கு லேட் தான். இருந்தாலும் சோழாவில் பார்ட்டி, அங்கேயே தங்கி இருக்கார் மிஸ்ரா. மற்றவர்கள் வர்றதுக்கு முன்ன நாம் போய் மிஸ்ராவை பார்த்து பகல்பூர் கான்ட்ராக்ட் பற்றி பேசி முடிச்சிடணும். டைமிங் ஷோபா, டைமிங். இன்னைக்கு இந்த குமாரும் சகல வசதிகளுடனும் பெரிய புள்ளியாக இருக்கிறான்னா அதுக்கு காரணமே இந்த டைமிங் தான். 7:30 மணிக்கு ஷார்ப்பாக உன்னை பிக்கப் பண்ணியே ஆகணும். நீ இல்லாமலும் போக முடியாது. மிஸ்ஸஸ் மிஸ்ராவும் வந்திருக்கிறதுனால நான் மட்டும் தனியாக போகிறது நல்லா இருக்காது. அப்போ நான் சித்ரா நாகசாமி கிட்ட சொல்லி ரிப்போர்ட் முடிஞ்சதும் அடுத்த மாத ப்ரோக்ராம் பற்றி பேசி முடிச்சுட்டு சொல்கிறேன். எனக்கு புறப்பட சௌகரியமாக இருக்கும். லேடிஸ் கிளப் வாசலின் வண்ண ரங்கோலி கண்ணை பறித்தது. சி யூ டார்லிங் என்றவாறு காரில் இருந்து இறங்கினாள் ஷோபா. ஷோபா, சரியா 7:30 வந்துடுவேன், பி ரெடி. வண்டி மறையும் வரை கை அசைத்து கொண்டிருந்து விட்டு கிளப்புக்குள் போக திரும்பினாள் ஷோபா. பொறாமையும் ஆற்றாமையுமாய் அந்த ஆடம்பரமான கார் போவதை பார்த்தபடி நின்றிருந்த சித்ரா நாகசாமி, ஹாய் ஷோபா, யூ லுக் லவ்லி என்றாள். ரியல் பேர்ல்ஸா என்றபடி ஷோபாவின் முத்தாரத்தை வியந்தாள். பிஸ்னஸ் விஷயமாக குமார் ஹைதராபாத் போயிருந்தார்னு சொன்னேன் இல்ல, அங்கிருந்து வாங்கி வந்ததுதான். இப்போ கூட கொஞ்சம் டைமண்ட் பர்ச்சேஸுக்காக போக வேண்டியிருக்கு. நானே சொல்லலாம்னு இருந்த சித்ரா, மந்த்லி ப்ரொசீடிங்கையும் டார்கெட் ஃபார் தி மந்த்தையும் முடிச்சிட்டு நான் புறப்படுறேன். கெஸ்ட் லெக்சருக்கு இருக்க சௌகரியப்படாது போல் இருக்கு. தலையை சுற்ற வைக்கக்கூடியதும் நாசியை துளைத்தெடுக்க கூடியதும் இன்ன வகையது என்று அறுதியிட்டு சொல்ல முடியாததுமான
தீவிர வாடையுடைய மனம் வீச இவர்கள் உரையாடலை கேட்டவாறு அருகில் வந்த மீனா நரசிம்மன், ஓ நோ ஷோபா, நீங்க இந்த சொற்பொழிவை மிஸ் பண்ணவே கூடாது. அப்பப்பா, நானும் சாந்தியும் அவரை இந்த ஃபங்க்ஷனுக்காக பிடிக்க அலைந்த அலைச்சல் கொஞ்சமா? நேச்சுரலி இன்றைய பிரபல தமிழ் எழுத்தாளரும் சினிமா உலகின் சிறந்த கதாசிரியருமான ஒரு பிஸி ஆள் இல்லையா அவர் என்றாள் சாந்தி. டோன்ட் பாதர் ஷோபா, ப்ரோக்ராம்ஸ் ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்றாள் சித்ரா. அவள் வேண்டுகோள் படி அறிக்கை வாசிக்கப்பட்டது. சென்ற மாதம் அவர்கள் கிளப் தீபாவளியை முன்னிட்டு 3 ஏழை குடும்பங்களுக்கு புத்தாடைகள் வழங்கியிருந்தது. ஒரு இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தி இருக்கிறது. காந்தி சிலையில் இருந்து பாரதியார் சிலை வரை அமைதி ஊர்வலம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த மாதத்தில் பெண் விடுதலை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் இடப்பட்டன. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பேச்சு போட்டி நடத்தி பரிசுகள் வழங்குவதாக ஏற்பாடானது. மகளிர் இடையே துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கவும் அவர்கள் நிலை பற்றி அறிவதற்கான ஓர் ஆய்வும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. மற்ற பொறுப்புகளை பிறர் ஏற்க மகளிர் கருத்தை சேகரித்தலும் பெண் விடுதலை பற்றிய விழிப்புணர்வை தூண்டுவதான திட்டம் மட்டும் ஷோபா குமார் பொறுப்பில் விடப்பட்டது. ஷோபாவின் கண்கள் வாசலுக்கும் கை கடிகாரத்துக்குமாய் பரபரத்து கொண்டிருந்தன. பிரபல எழுத்தாளர் கனல் பறக்க சொற்பொழிவை துவங்கினார். ஷோபா ஏற்கனவே சித்ராவிடம் சொல்லி இருந்தபடி மெயின் ஹாலில் இருந்து நழுவி பக்க ஹாலுக்குள் புகுந்தாள். வழக்கம் போல ஹோட்டல் அக்பரில் இருந்து டின்னருக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ராஜபுதனத்து வீரர்களை போன்ற பாணியில் வினோதமான தலை அலங்காரத்துடன் வெயிட்டர்கள் அங்கும் இங்குமாய் நடமாடிக்கொண்டிருந்தார்கள். மேடம், விலை உயர்ந்த டெரி வுல் ஷூட்டும் மேட்சான டையும் பளபளக்கும் ஷூவுமாக ஸ்டீவர்ட் வில்சன் நுனி நாக்கு ஆங்கிலத்தில் அவளை சற்றேனும் சாப்பிட்டுவிட்டு புறப்பட சொல்லி விருந்தோம்பினான். குமார் இன்னும் வரவில்லை. 7:30க்கு இன்னும் 10 நிமிடங்கள் இருந்தன. பேச்சாளர் இளம் பெண்கள் அன்றாடம் தீக்கிரையாவதை பற்றியும் சொல்லுணா துயரங்களில் வெந்து நீராவதை பற்றியும் புள்ளி விவரங்களுடன் ஏராளமான கொதிப்புடன் சூறாவளியாய் சண்டமாரதமாய் உரையாற்றிக் கொண்டிருந்தார். ஷோபா தனக்கு பிடித்தமான ஹனிமூன் ஸ்பெஷல் ஐஸ்கிரீமை ருசித்து கொண்டிருந்தாள். பேச்சாளர் வரதட்சணையின் கொடுமையையும் வேலைக்கு செல்கிற பெண்கள் வீட்டுக்கு வெளியிலும் உள்ளேயும் படும் அவஸ்தைகளையும் கல்லும் கரையும் வண்ணம் எடுத்துரைத்து கொண்டிருந்தார். ஷோபா குமாரின் கார் ஹாரன் சத்தம் கேட்டதும் ரசகுல்லாவை பாதி கிண்ணத்துடன் அப்படியே வைத்துவிட்டு, வில்சன், ரியலி மார்வலஸ், டெலிஷியஸ், தேங்க்யூ என்று ஹாலின் மறுகோடியில் நின்றவனுக்கு கேட்கும்படியாக சொல்லிக்கொண்டே காருக்குள் ஏறி அமர்ந்தாள். ஷோபாவுக்கு இந்த மாதத்துக்கான திட்டம் மிகவும் பிடித்திருந்தது. ரியல் ஃபீல்டு ஒர்க் த்ரில்லிங்காக இருக்கும் என்று எண்ணினாள். அவளும் சப் கமிட்டியுமாய் சேர்ந்து கர்ம சிரத்தையாய் ஒரு கொஸ்டினர் தயாரித்தார்கள். ஒவ்வொரு மெம்பரும் 10 வினா விடைத்தாளை நிரப்ப வேண்டும் என்ற திட்டம். மிதமான அலங்காரத்துடன் வினா விடைத்தாட்கள் 10 எடுத்துக்கொண்டு ஷோபா காணஞ்சேரிக்கு போனாள். அவள் சந்தித்த முதல் நபர் பொன்னி. பூ வியாபாரம் செய்பவள். 8ஆம் வகுப்பு வரை படித்து பின்னர் தாயாருக்கு உபயோகமாக வீட்டோடு நின்று போனவள். ஷோபா துவங்கினாள். பொன்னி, உங்கள் கணவர் பெயர், வயது, தொழில் சொல்லுங்க. என்னம்மா இது? என்னமோ பொம்பளைங்க முன்னேத்தம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரரை பத்தி என்னத்துக்கு கேட்குறீங்க? அதுவும் பாட்டுக்கு இருக்குது. நீ என்னைய பத்தி கேளு. நீங்க அவரை பத்தி சொல்லுங்க ப்ளீஸ். வடிவேலு, வயசு 28, சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போர்ட்டரு. ஆக, பொன்னி வடிவேலு அவர்களே, இன்னாது இது வாலாட்டம்? அதுவும் பேர சேர்த்துக்குன்னு எழுதுறீங்களே. பொன்னின்னா போதும், எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு இல்லம்மா, இப்ப பாரு, நாங்கள்லாம் சித்ரா நாகசாமி, சாந்தி கோபால், மீனா நரசிம்மன் வச்சுக்கலையா? ஒரு ஃபேஷன். கல்யாணமான பொண்ணுன்னு பளிச்சுன்னு தெரியும்ல. ஓஹா, பளிச்சுன்னு தெரியணுமாங்காட்டியும் இல்லாட்டி இன்னாவா? தமாசா பேசுறீங்களேம்மா. பேசணும் வேணாம், ஒன்றும் வேணாம். சும்மா பொன்னின்னு எழுதிக்க. அடுத்த கேள்வி கேளு. தொழில்? சர்த்தா என்ன இருக்குது என் கையில்? பூயாவா இருந்தா? மிஸ்ஸஸ் பொன்னி வடிவேல், சாரி பொன்னி, நீங்க தொழிலுக்கு போகும்போது உங்கள் கணவர் துணைக்கு வருவாரா? ஒத்தாசையாக இருப்பாரா? என்னடா இது பேஜாரு? அது போகுது ஸ்டேஷனுக்கு, நான் போகிற பூ கடைக்கு. இதில் இன்னா தோணை? அதுக்கு இல்லைம்மா, தனியாக போக உங்களுக்கு பயமா இருக்காதா?
யாராவது ரவுடிகள் வம்பு பண்ணா, பயமா நல்ல நியாயந்தா. இது என்ன மதராசா இல்ல காடா? எந்த ரவுடி என்ன பண்ண முடியும் என்ன? எல்லாம் சிகரெட்டை வலிச்சு சாராயம் குடிச்சு அரிச்சு போன கூட்டங்க. இந்த பொன்னிகிட்ட ஒரு பையன் வாலாட்டுருவானா? அடுத்த கேள்வியை கேட்கவே ஷோபாவுக்கு தயக்கமாக இருந்தது. பொன்னி, உங்க வேலை, நேரம், போக்குவரத்து ஆகியவற்றை உங்கள் கணவர் கண்காணிப்பது உண்டா? அப்படின்னா? இல்ல, இங்கதான் போகணும், இத்தனை மணிக்கு வரணும்னு கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறாரா? இல்ல, உங்க எண்ணம் போல நடமாட சுதந்திரம் பெற்றிருக்கிறீர்களா? ஏமா, பூ வியாபாரத்துல 4 தெரு போய் அலைஞ்சுதான் விற்கணும். இதுல என்ன எளவு, கட்டுப்பாடு, சுதந்திரம்லாம்? நான் என்ன குழந்தையா? தாராவத்து போயிருவனா? சந்தேகம் வராம இருக்கட்டும்னு சொல்லலாம் இல்லையா? சந்தேகமா? ஏன் நடத்தில? எம்மோ, எங்க வீட்டுக்காரரு உங்களாட்டம் பெரிய படிப்பு படிச்சவர் இல்லதான். இருந்தாலும் அறிவா பேசும். அதான் அடிக்கடி சொல்லும். வெளியே போயிட்டு வர பொம்பளை எல்லாம் விபச்சாரியும் இல்ல, வீட்டோடு இருக்கிறவங்க எல்லாம் உத்தமியும் இல்லைன்னு. ஷோபா மனசில் எங்கேயோ ஒரு பொறி கிளர்ந்து பெண் விடுதலை பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட வேண்டியது தன்னை போன்றவர்களுக்கு தானே தவிர பொன்னியை போன்றவர்களுக்கு அல்ல என்பது விளங்கியது. ஒரு குருவை பார்ப்பது போல மரியாதையாக பொன்னியிடம் விடை பெற்று மீதி கேள்விகளுக்கு விடை பெறாமலே வெளியேறினாள் ஷோபா. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.